நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செய்கிறதும் ரொம்ப ஈஸியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தலைமுடி நல்லா வளர்றதுக்கு, அதுக்கப்புறமா ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கெலாம் இந்த லட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டாவே போதும். இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம். நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குட்டீஸ்லாம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நாள் வரைக்கும் கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு, 3/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, 3/4 கப் அளவுக்கு பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா மொறுமொருவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வறுப்பட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கிஷ்மிஸ் பழம், அதாவது உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கப் அளவில் சொல்லணும்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். டைட்டாக மெஷர் பண்ணோன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன், நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்கன்னா அதை ட்ரையான கடாயில் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் தண்ணி சத்து இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம்ல நட்ஸு, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப மைய அரைச்சிட வேண்டாம், அப்புறம் லட்டு சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இந்த அரைச்ச பவுடரை நம்ம ஏற்கனவே தேங்காய் எள்ளெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கோம்ல, அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு டேட்ஸு சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம், அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இந்த டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் கலரில் இருக்கும்ல மெஜோல் டேட்ஸு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க உலர் திராட்சையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை, குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம ஏற்கனவே நட்ஸ்லாம் அரைச்சி கொட்டியிருக்க பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இந்த ரெசிப்பியில் ஸ்வீட்னஸ்க்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்க பேரிச்சம்பழமும் உலர் திராட்சையும் தான் இனிப்புக்கு கொடுக்க போகுது. இப்போ இந்த பேரிச்சம்பழம் அந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு லட்டு ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம நெய்யும் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி அந்த நட்ஸ்லேருந்தும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்க பேரிச்சம்பழத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு உருட்டிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் லட்டுகள் பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சத்தான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ருசியான லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. செய்கிறதும் ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட சுலபமாக பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.